ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் தமிழில் பார்ப்போம். குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் யார் அப்படிங்கிறாங்க. முடியரசன் தான். குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் முடியரசன். குறுகினன் எப்படி பிரிக்கிறாங்க பார்த்துக்குங்க. குறுகினன்னா குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன் தான் குறுகினன். குறுகினன் எப்படி பிரிக்கிறாங்க? குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன். ஒப்புரவு அப்படின்னா உதவி செய்கிறது தான் ஒப்புரவு அப்படிம்பாங்க. ஸோ அதோட எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. அப்போ உதவி செய்கிறது செய்யாமல் இருக்கிறது உதவாமை, அதுதான் எதிர்ச்சொல். ஒப்புரவுக்கு எதிர்ச்சொல் உதவாமை. அடுத்து பாருங்க, உவம உருபு பயின்று வராத தொடரை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. இதில் சி ஆப்ஷன் மட்டும்தான். ஏல முழவு உரல் தடக்கை, பியில் தாய் போல் பேசும் மகள், இந்த போல் வருது பார்த்தீங்களா, அதான் சொல்கிறாங்க. டியில் வேய் புரை தோல். ஸோ இதில் சி மட்டும்தான் வராமல் இருக்குது. ஓம உருபு பயின்று வராத தொடர் சி. தவறான வினை மரபு தொடரை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. இதில் பால் குடித்தான் வராது, பால் பருகினான் தான் வரும். தண்ணீர் குடி, உமி கருக்கினான், முறுக்கு தின்றான், சோறு உண்டான் வரும். பால் பருகினான் வரும். தண்ணீர் குடித்தான் வரும், பால் பருகினான் தான் வரும். அந்த வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. இதே முறுக்குனா தின்றான் வரும், சோறுனா உண்டான் அப்படின்னு வரும். ஏன்னா தண்ணீருக்கும் பாலுக்கும் தான் உங்களால் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி சோறுக்கும் முறுக்குக்கும் கண்டுபிடிக்க முடியாது. தண்ணீர்னா குடித்தான், பால்னா பருகினான், சோறு உண்டான், முறுக்கு தின்றான். அந்த டிஃப்ரென்ஸை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சந்திப்பிழை அற்ற தொடரை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. உணவு உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி உணவு உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்தால்தானும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சந்தி பிழையற்ற தொடர்னால இந்த வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்களில் அதை பொருத்தி பார்க்கணும், அதை தான் சொல்கிறாங்க. இதில் என்ன, உணவு உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்தானும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். அந்த வல்லினம்லாம் பார்த்துங்க எந்த இடத்துலேருந்து மிகுது அப்படின்னு. ரிட்ஸ் என்பதன் சொல் என்ன அப்படிங்க, பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ரிட்ஸ் அப்படின்னா சட்ட ஆவணங்கள் தான் ரிட்ஸ் அப்படிங்கிறாங்க. தன் அப்படின்னா தன்மைனாவே குளிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த மையை எடுத்துகிட்டு வெறும் தன் மட்டும்தான் சொல்கிறாங்க. தன்மை அப்படின்னா குளிர்ச்சி. கொக்கக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து, இந்த குரட்பாவில் பயின்று வரும் அணி யாது அப்படிங்கிறாங்க. உவமை அணி. கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து, இந்த குரட்பாவில் பயின்று வரும் அணி என்ன, உவமை அணி சொல்கிறாங்க. அகர வரிசையில் அமைந்த சொற்களை கண்டறிக அப்படிங்கிறாங்க. சா அந்த சீரீஸில் இருக்கிறது கொடுத்துருக்காங்க. ச சா சி சி சு அப்படி வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி பார்த்துக்கோங்க. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக அப்படிங்கிறாங்க. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரே, இது என்னென்னா அந்த புக்கில் இந்த லைன் இருக்கும் பார்த்துக்கோங்க. புக்கிலேருந்து இருக்கிற லைன் தான் கொடுப்பாங்க. கலைச்செல்வி கட்டுரை எழுதில்லல் அப்படின்னா எதிர்மறை தொடர். கட்டுரை எழுதலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு எதிர்மறை தொடர். இதே என்ன, பொருள் மாறா எதிர்மறை தொடர் எழுதாமல் இறால் அப்படின்னா எழுதுறான்னு அர்த்தம். கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் அப்படின்னா நமக்கு எதிர்மறை தொடர் சொல்கிறாங்க. இதே எழுதாமல் இறால் அப்படின்னா பொருள் மாறா எதிர்மறை தொடர் வரும். நீங்கள் அந்த முடிக்கும் போது அவங்க எப்படி முடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. எதிர்மறையில் கொடுக்குறாங்களா, பொருள் மாறா எதிர்மறையில் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்துங்க. மோஸ்ட்டாக எதிர்மறையை விட பொருள் மாறா எதிர்மறையில் தான் அதிகமான கேள்விகள் வரும், பார்த்துக்குங்க. முதலில்லார்க்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பில்லார்க்கு இல்லை நிலை, இந்த குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி என்னென்னா எடுத்துக்காட்டு உவமை அணி சொல்கிறாங்க. முதலில்லார்க்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பில்லார்க்கு இல்லை நிலை, இந்த குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி என்னென்னா எடுத்துக்காட்டு உவமை அணி. அளவில் சனம் உளமனைய குளம் நிறைந்த வளம் வருவும், இதில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தாவே அது எதுகை. இவ்வளோ ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. இது மாதிரி கேட்க வாய்ப்பு கம்மி. ஏன்னா நமக்கு முற்ற எதுகைனா என்ன, கூளை எதுகைனா என்ன, மேற்கதுவா எதுகைனா என்ன, அது மாதிரியான கேள்விகள் தான் இனிமேல் வரும். ஸோ மேபி சம்டைம்ஸ் கேட்கலாம். இந்த கொஸ்டின் பார்த்துங்க, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு, அதனால் இது எதுகை. ஒரு அடியில் உள்ள 4 சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வருவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் முதல் எழுத்து ஒன்றி வருதுனாவே அது 3. அந்த அடியில் 4 சீர்களிலுமே முதல் எழுத்து ஒன்றி வந்திருந்தால்
அது வந்து முற்று மோனை அப்படிங்கிறாங்க. இணை மோனை அப்படின்னா வந்து முதல் 2 சீரில் மட்டும்தான் வரும். கூளை அப்படின்னா வந்து முதல் 3 சீர்களில் வந்து முதல் எழுத்து ஒன்றி வந்து அது கூளை மோனை அப்படிம்பாங்க. பொழிப்பு மோனை அப்படின்னா வந்து ஒன்றாவது அந்த அடியில் வந்து 1வது சீர்லையும் அந்த 3வது சீர்லையும் அந்த முதல் எழுத்து ஒன்றி வந்திருந்தா அது வந்து பொழிப்பு மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான கேள்விகள் தான் அமையும். மோனை அப்படின்னா வந்து நமக்கு வந்து அந்த முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கா மோனை அப்படி மாதிரி டிக் பண்ணுற மாதிரி வாய்ப்பு வர்றது கம்மி, வரும் ஆனால் வர்றது கம்மி. இது மாதிரி தான் கேட்பாங்க. இணை மோனையா, கூளை மோனையா, பொழிப்பு மோனையா, முற்று மோனையா அப்படின்னு. அந்த அடியில் வந்து 4 சீர்களுமே முதலெழுத்து ஒன்றி வந்தால் முற்று மோனை, 1 2ல் மட்டும் வந்தால் இணை மோனை, 1 2 3ல் வந்தால் கூளை மோனை, 1 3ல் வந்தால் பொழிப்பு மோனை. அந்த டிஃப்ரென்ஸை பார்த்துக்குங்க. ஒரு இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே தான் வந்து எதுகைக்கும் வரும். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் யார் அப்படின்னா வந்து ஔவையார் தான் சொல்லியிருக்காங்க. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் ஔவையார். சிறு எறும்பும் அதன் கையினால் எண்தான் உடையதே என்றவர் யாருன்னா ஔவையார் தான். அடுத்தடுத்து வந்து ஔவையாரோடதே இடம்பெற்றிருக்கு பார்த்துங்க. சிறு எறும்பும் அதன் கையினால் எண்ஜான் உடையதே என்றவர் வந்து ஔவையார். தொன்னூல் விளக்கம் அப்படின்னா வந்து வீரமாமுனிவர். மனுமுறை கண்ட வாசகம் வந்து ராமலிங்க அடிகளார். நலவெண்பா புகழேந்தி திருக்கோவையார் வந்து மாணிக்க வாசகர். தொன்னூல் விளக்கம் வந்து வீரமாமுனிவர். மனுமுறை கண்ட வாசகம் வந்து ராமலிங்க அடிகளார் கொடுப்பாங்க, இல்லைன்னா வள்ளலார் அப்படின்னு கொடுப்பாங்க. நல்லவெண்பா வந்து புகழேந்தி, திருக்கோவையார் வந்து என்னென்னா மாணிக்க வாசகர். திருவம்பாவையும் மாணிக்க வாசகர் தான் வருவாங்க பார்த்துக்கங்க. நார்வ என்பதன் என்னும் சொல் தரும் பொருள் வந்து என்ன முளைப்ப அப்படிங்காங்க. நார்வ அப்படின்னா வந்து அதோட பொருள் வந்து முளைப்ப. புலனலுக்கற்ற அந்த நாளன் என புகழப்படுவம் சங்கப்புலவர் யார் அப்படின்னா கபிலர் தான் வந்து சொல்கிறாங்க. புலனலுக்கற்ற அந்த நாளன் கபிலர். நல்லிகை கடாம்புனை நன்னன் வெற்பில் வெல் புகழனைத்தும் மேம்பட தக்கோன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா மலைப்படுகடாம். மலைப்படுகடாம்னு வந்து ஃபஸ்ட்டு உங்களால் அதை புரிஞ்சுக்கணும்னா வெறுப்பு அப்படின்னாவே நம்ம மலை வந்து சொல்லுவோம்ல, அதை வச்சு கூட நீங்கள் வந்து இதை மலைப்படுகடாம் அப்படின்னு வந்து எழுதலாம். அப்படின்னா மலைப்படுகடாமில் வந்து யாரை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா நன்னனை பற்றி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. நன்னன் அதை பார்த்தாலும் நீங்கள் வந்து மலைப்படுகடாம் வந்து போட்டுருங்க. ஆன்சர் வந்து தெரியாததுக்கு நான் சொல்கிறேன். வெறுப்புனா மலைன்னு தெரியும், ஸோ வெறுப்பு வந்திருக்கா மலைப்படுகடாம் போட்டுருங்க. நல்லிகை கடாம்புனை நன்னன் வெற்பில் வெல் புகழனைத்தும் மேம்பட தக்கோன் இந்த வரிகளிடம் பெற்றுள்ள நூல் வந்து எதுனா மலைப்படுகடாம் வந்து சொல்கிறாங்க. சீத்தலை சாத்தனாருக்கு தொடர்பில்லாத தொடரை வந்து கண்டறிக அப்படிங்கிறாங்க. இப்போ சீத்தலை சாத்தனார்னா கூலவாணிகம் செய்தவர் தான், மதுரையில் வாழ்ந்தவர், இளங்கோவடிகளின் வந்து உற்ற நண்பர். அடிகள் நீரே அருளுக என்று வந்து யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. யாரிடம் சொன்னதுன்னா சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோவடிகளிடம் வந்து சொன்னது அப்படிம்பாங்க. நாடகமேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து மாதவியை தான் சொல்லுவாங்க. நாடகமேத்தும் நாடக கணிகை என்று. சைவ திருமுறைகள் 12 நூல் திருநாவுக்கரசர் பாடியது வந்து முதல் 3 வந்து சம்பந்தர் வருவாங்க, 1 2 3. அடுத்து 4 5 6 வந்து யார் வருவாங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் வந்து வருவாங்க. 6 வரையும் வந்து திருநாவுக்கரசர், 7வது வந்து சுந்தரர் வருவாங்க, 8வது வந்து மாணிக்க வாசகர் வருவாங்க. ஃபஸ்ட்டு அந்த 3 பேரை பார்த்துங்க. சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், அவங்க 3 பேரும் பாடின பாடல்கள் தான் தேவார பாடல்கள்னு சொல்லுவாங்க. 1 to 7 வரை இருக்கிறது. நம்மளோட கேள்வி வந்து என்ன அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடிய பாடல்கள் வந்து எந்த திருமுறைனா 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை. நிதித்தரு கவிகையும் நிலமகள் உரிமையும் இவை நந்தி. இந்த தொடரில் நந்தி என்ற சொல் வந்து யாரை குறிப்பிடுது அப்படிங்கிறாங்க, நந்திவர்மனை. நிதித்தரு கவிகையும் நிலமகள் உரிமையும் இவையுடை நந்தி. இந்த இதில் வந்து நந்தினா வந்து யாரை குறிப்பிடுது அப்படிங்கிறாங்க, நந்திவர்மனை குறிப்பிடுது. அடவி அப்படின்னா வந்து காடு, வனப்புனா வந்து அழகு, பிடினா வந்து பெண் யானை வந்து சொல்கிறாங்க. இதே களிறு அப்படின்னா ஆண் யானையை சொல்லுவாங்க, பிடினா பெண் யானை, வீறு அப்படின்னா வந்து வலிமையை வந்து சொல்கிறாங்க. வீறுனா வந்து வலிமை. அடவி காடு, வனப்பு அழகு, பிடி பெண் யானை, களிறு ஆண் யானை, வீறு அப்படின்னா வந்து வலிமை.
தவறான தொடரை வந்து சுட்டுக அப்படிங்கிறாங்க. இது வந்து என்ன மனோன்மணியம் சம்மந்தமான ஒரு கேள்வி. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து என்ன மனோன்மணியம் அப்படின்னாவே நம்ம என்ன பார்த்துருக்கோம், இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் பேப்பரில் வந்து என்ன தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம் மனோன்மணியம். மனோன்மணியம் வந்து எதை தழுவி எழுதியிருக்கு அப்படின்னா இந்த லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது தான் வந்து மனோன்மணியம். திருப்பி கேட்டிருக்காங்க. எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா மனோன்மணியம்னா தமிழில் முதல் பாவடிவ நாடக நூல் அப்படின்னாவே மனோன்மணியம். எந்த ஆண்டு வெளிவந்தது அப்படின்னா வந்து 1891 வந்துச்சு. சுந்தரம் பிள்ளை தான் வந்து இந்த நாடக நூலை வந்து ஏற்றிருப்பாங்க. எதை தழுவி அப்படின்னா வந்து லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வள்ளி என்ன நூலை தழுவி தான் எழுதியிருப்பாங்க. அது நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ன வரையும் கேட்ட கேள்விகள் வந்து மனோன்மணியத்தை பற்றி அதுதான். இப்போ என்ன இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1891 வந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தோன்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ராங். காப்பிய இலக்கணம் முழுதும் நிரம்பியதான் வந்து மனோன்மணியம் அப்படிங்கிறாங்க. மொழி பற்றையும் நாட்டுப்பற்றையும் வீர உணர்வையும் ஊட்டுவதாக திகழ்வது மனோன்மணியம். இயற்கையில் ஈடுபாடு கொண்டு அதனில் இன்பம் பெற்றவர்கள் தமிழர்கள் என்பதை கூறுவது வந்து மனோன்மணியம் அப்படிங்கிறாங்க. அதோட ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் கொஸ்டினாக கேட்குறதுக்கு என்ன வாய்ப்புனா தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் அப்படின்னா மனோன்மணியம். எந்த ஆண்டுனா 1891. அடுத்து பொறுத்துக்க பாருங்க. பிரசம் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தேன் அப்படிங்கிறாங்க. வரன் அப்படின்னா வந்து வறுமை. மதுகை அப்படின்னா வந்து பெருமிதம் அப்படிங்க. கொழுஞ்சோறு அப்படின்னா வந்து பெருஞ்செல்வம். கொழுஞ்சோறுனா பெருஞ்செல்வம். மதுகை அப்படின்னா வந்து பெருமிதம். வரன் அப்படின்னா வந்து வறுமை. பிரசம் அப்படின்னா வந்து தேன். இதெல்லாம் ரீசெண்டாக வந்து இது 2017 பேப்பர் நினைக்கிறேன். இது இப்போ தான் கேட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. ஏன்னா அதுக்கு இடையில வந்து கோவிட் வந்ததுனால எக்ஸாம்ஸே கண்டக்ட் பண்ணல. அதனால் வந்து இதெல்லாம் நல்லா பார்த்துங்க, திருப்பி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. பிரசம் அப்படின்னா வந்து தேன். வரன் வறுமை. மதுகைனா பெருமிதம். கொழுஞ்சோறு வந்து பெருஞ்செல்வம். சித்தர் பாடல்கள் என்றதும் முதலில் நம் நினைவுக்கு வருவது எது அப்படின்னா வந்து சமூக உணர்வு தான் வந்து வருது அப்படிங்கிறாங்க. சித்தர்கள் பாடல்கள் என்றதும் முதலில் நம் நினைவுக்கு வருவது சமூக உணர்வு. நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என குறிக்கப்படுவது வந்து ஆலமரம் தான் சொல்கிறாங்க. நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என குறிக்கப்பெறுவது வந்து ஆலமரம். அடுத்த நூலாசிரியர் பார்த்துக்குங்க. அழகின் சிரிப்பு வந்து பாரதிதாசன். தெய்வ திருமலர்னா நாமக்கல் கவிஞர் சொல்கிறாங்க. பாவிய கொத்து அப்படின்னா வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கண்ணன் பாட்டு அப்படின்னா வந்து பாரதியார் வருவாங்க. அழகின் சிரிப்புனா பாரதிதாசன். தெய்வ திருமலர்னா நாமக்கல் கவிஞர். இது வந்து ஓல்டு புக்கில் இருக்கும். பாவிய கொத்து அப்படின்னா வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் அப்படியே ஒரு லைன்லேயே வரும். அதெல்லாம் வந்து பாரதியார். பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூல் வந்து எந்த வகையை சார்ந்தது அப்படிங்கிறாங்க. ஞானரதம் வந்துன்னா உரைநடை இலக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து என்னென்னா ஞானரதம், தராசு, சந்திரிகையின் கதை இதெல்லாம் வந்து என்ன பாரதியார் அவர்களின் வந்து உரைநடை வகையை சார்ந்த நூல். இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஞானரதம் வந்து எந்த நூல் வகை பாரதியார்னு கொடுத்துட்டாங்க. அது எந்த வகை நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஞானரதம் வந்து ஒரு உரைநடை இலக்கிய வகையை சார்ந்தது. இது இல்லாமல் என்னென்ன நூல் வந்து இருக்குது, தராசு, சந்திரிகையின் கதை, அதுவும் வந்து ஒரு உரைநடை வகையை சார்ந்த பாரதியாரின் நூல். அடுத்து பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை படித்து சரியானவற்றை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. உவமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் வந்து ராசகோபாலன் அப்படிங்கிறாங்க. கரெக்டு. சுரதாவோட இயற்பெயர் வந்து ராசகோபாலன் தான். அவர் வந்து உவமை கவிஞர்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. அவர் வந்து பழைய நூறில் தான் வந்து பிறந்திருப்பாங்க. துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும் முதலிய சிறுகதை நூல்களை இயற்றியுள்ளார். துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும் அவரோட நூல் தான். ஆனால் வந்து அவங்க எந்த இடத்துல ப்ளே பண்ணியிருக்காங்கன்னா சிறுகதைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது தவறு. சிறுகதை வராது. இந்த நூல்கள்லாம் அவர் ஏற்றிருப்பார். துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும். சிறுகதைங்கிறத வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால இது வந்து ராங். தேன்மலை என்னும் கவிதை நூல் வந்து தமிழக அரசின் பரிசை பெற்றது கரெக்டு. எந்த ஆண்டுனா 1969 தான் வந்து தேன்மலை வந்து தமிழக அரசின் பரிசை பெற்ற ராஜகோபாலன் அவர்களுடைய நூல். ஸோ இதில் வந்து என்னென்னா சுரதா அப்படின்னா அவர் ஓமை கவிஞர்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்து பழைய நூலில் பிறந்தார். அவரோட இயற்பெயர் வந்து ராஜகோபாலன். அவர் எழுதிய நூல்கள்னா தேன்மலை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், அமுதும் தேனும், இதெல்லாம் அவர் எழுதிய நூல்கள். தேன்மலைங்கிற நூலுக்காக வந்து கவிதை நூலுக்காக தமிழக அரசின் பரிசை வந்து 1969 பெற்றிருப்பார். ஸோ இதில் ராங்கான ஆன்சர் வந்து என்ன 3 மட்டும்தான். 1, 2, 4 வந்து கரெக்டு.
இமயம் எங்கள் காலடியில் என்னும் கவிதை தொகுப்பு நூல் யாருடையது அப்படிங்கிறாங்க. ஆலந்தூர் மோகனரங்கன் அவர்களுடையதான் வந்து இமயம் எங்கள் காலடியில் அவரோட நூல். உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் யார் அப்படிங்கிறாங்க. ந பிச்சமூர்த்தி தான். உயிரின் முயற்சியே வாழ்வின் வந்து மலர்ச்சி என்று கூறியவர் வந்து ந பிச்சமூர்த்தி. ந பிச்சமூர்த்தி அவர்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா புது கவிதையின் முன்னோடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி அப்படின்னு சொன்னது வந்து பிச்சமூர்த்தி அவர்கள். பிச்சமூர்த்தி என்னன்னு சொல்லுவாங்கன்னா புது கவிதையின் முன்னோடி என்று சொல்லுவாங்க. பெருவெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டாய் என்று அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதினார்னா அறிஞர் அண்ணா வந்து தம்பிக்கு தான் வந்து கடிதம் எழுதியிருப்பாங்க. பெருவெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டாய் என்று அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதினார்னா தம்பிக்கு தான் வந்து கடிதம் எழுதியிருப்பாங்க. அண்ணாவை என்னென்னலாம் சொல்லுவாங்க? பேரறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னாட்டு பெர்னாட்ஷான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து தென்னாட்டு காந்தியும் வந்துன்னா அண்ணாவை சொல்லுவாங்க. பேரறிஞர் அண்ணான்னு சொல்லுவாங்க. தென்னாட்டு பெர்னாட்ஷா, தென்னாட்டு காந்தி அப்படின்னு கூட வந்து அண்ணாவை சொல்லுவாங்க. அண்ணாவோட பிறந்தநாள்னா செப்டம்பர் 15 தான் வந்து அண்ணாவோட பிறந்தநாள். தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களே போற்று. இது வந்து யாருடைய கூற்று அப்படின்னா வந்து மு வரதராஜன் அவர்களுடைய கூற்று. தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் நாட்டுப்பற்று சம்மந்தமாக நிறைய சொல்லியிருப்பாங்க. உங்களால் சில விஷயங்கள் வந்து கெஸ் பண்ண முடியலை அப்படின்னா நாட்டுப்பற்று சம்மந்தமாக வந்து அந்த ஆப்ஷனில் வந்து மூவா இருந்தாங்க அப்படின்னா மூவாவை டிக் பண்ணிடுங்க. தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களை போற்று. இது வந்து யாருடைய கூற்று அப்படின்னா வந்து மு வரதராஜன் அவர்களுடைய கூற்று. மு வரதராஜன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டின் பெர்னாட்ஷா அப்படிம்பாங்க. பல்லவர் கால சிற்பிகள் எந்த வகை உருவங்களை செதுக்குவதில் கை தேர்ந்திருந்தனர் அப்படின்னா வந்து யானை தான் வந்து சொல்கிறாங்க. பல்லவர் கால சிற்பிகள் எந்த வகையான உருவங்களை செதுக்குவதில் கை தேர்ந்திருந்தனர் அப்படின்னா வந்து யானை. அடுத்து ஒரு பொறுத்துக்க பாருங்க. சிறுபஞ்ச மூலம் வந்து ஒரு அற இலக்கிய நூல். குடும்ப விளக்கு வந்து தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி வந்து ஒரு காப்பிய இலக்கியம். குறுந்தொகை வந்து யாருன்னா சங்க இலக்கியம். ஏன்னா 8 தொகை வந்துருதுல, அதனால வந்து அது சங்க இலக்கிய நூல். சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி வந்து காப்பிய இலக்கியம், குறுந்தொகை வந்து சங்க இலக்கியம். இது ஈஸி தான். திராவிட என்னும் சொல் தமிழில் உருவான விதத்தை வந்து தேர்வு செய்க அப்படின்னா ஹீராஸ் பாதிரியார் தான் வந்து இது மாதிரி பிரிச்சிருப்பாங்க. தமிழ், திராவிட, அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஒரு இடம் பார்த்துக்கோங்க. என்றுமுல தென்தமிழ் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா வந்து கம்பர். என்றுமுல தென்தமிழ் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா வந்து கம்பர் தான் வந்து சொல்கிறாங்க. கம்பர் எழுதினதான் வந்து கம்ப ராமாயணம் வந்து சொல்லுவோம். கம்ப ராமாயணத்தை என்ன சொல்லுவாங்கன்னா இயற்கை பரிணாமம் கூட வந்து கம்ப ராமாயணத்தை வந்து சொல்லுவாங்க. நம்ம கேள்வி என்ன? என்றுமுல தென்தமிழ் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா வந்து என்னன்னா கம்பர். கம்ப ராமாயணத்தை என்னன்னு சொல்லுவாங்க? இயற்கை பரிணாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாக சதுரகாதி எனும் அகர முதலிய வெளியிட்டவர் யாருன்னா வீரமாமுனிவர் தான் வந்து வெளியிட்டிருப்பாங்க. முதலாக சதுரகாதி எனும் அகர முதலிய வெளியிட்டவர் வந்து வீரமாமுனிவர். வீரமாமுனிவன் இயற்பெயர் என்ன? கான்ஸ்டன்ட் ஜோசப் விஸ்கி அப்படிம்பாங்க. தைரியநாதர் அப்படின்னு கூட தமிழில் வந்து சொல்லுவாங்க. அடுத்து வீரமாமுனிவர் அப்படின்னா வந்து வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா இத்தாலி மொழியில் வந்து இது எழுதியிருப்பாங்க. திருக்குறளை வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. சாரி, இத்தாலி கிடையாது, லத்தீன் மொழியில். சாரி, வீரமாமுனிவர் வந்து லத்தீன் மொழியில் வந்து திருக்குறளை வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. ஜி போப் கிபி 1820ஆம் ஆண்டு டேஸாம் நாள் பிறந்தார் அப்படிங்கிறாங்கன்னா அவர் பிறந்த தேதி இயர்க்கு சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 1820 நோட் பண்ணிக்கோங்க. இதில் அவர் டேட்டும் கொடுத்துட்டாங்க. ஏப்ரல் வந்து 24ஆம் நாள் தான் வந்து பிறந்தார் அப்படிங்கிறாங்க. அவர் ஆங்கிலத்தில் வந்து திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காருன்னு பார்த்துருக்கோம். எந்த ஆண்டுனா 1886. இதோட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு என் கல்லறையில் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது யாருன்னு கூட கேட்டிருக்காங்க. ஜியு போப் அவர்கள் தான். இது இல்லாமல் வந்து ஏப்ரல் 24 வந்து பஞ்சாயத்து தினம் வந்து கொண்டாடுவோம். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 24 பஞ்சாயத்து தினம் வந்து நம்ம ஜிகேல. ஜி போப் பிறந்தது ஏப்ரல் 24, 1820. பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என உறுதியாக எடுத்துரைத்தவர் யார் அப்படின்னா பெரியார் அவர்கள் தான் எடுத்துரைத்திருக்காங்க. பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது.
கல்வி கற்கணும், அப்படி இல்லைன்னா சமூக மாற்றங்களே ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி எடுத்துரைத்தவர் யார் அப்படின்னா வந்து பெரியார் தான் வந்து சொல்கிறாங்க. பெரியார் என்னன்னு சொல்லுவாங்க, தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ். இதெல்லாம் கேட்குறாங்க பார்த்துங்க. பெரியார் என்ன சொல்லுவாங்கன்னா தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பகுத்தறிவு பகலவன் இதெல்லாம் வந்து பெரியார் சொல்கிறது. சிறைப்பறவை இதெல்லாம் சொல்லுவாங்க. பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் வந்து பட்டினம் அப்படிம்பாங்க, சிற்றூர்களை வந்து பாக்கம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோட முன் தோன்றிய மூத்த குடி. நேற்று பார்த்த கொஸ்டின்லையும் வந்து இந்த கொஸ்டின் இடம்பெற்றிருந்துச்சு பார்த்துங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோட முன் தோன்றிய மூத்த குடி. இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து புறப்பொருள் வெண்பா மாலை. அறிவற்றம் காக்கும் கருவி அப்படின்னா வந்து திருக்குறள். அந்த கேணியும் எந்திர கிணறும் வந்து பெருங்கதை. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த அப்படின்னா வந்து 10 அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல்னு வரும் ஔவையார். அறிவற்றம் காக்கும் கருவி திருக்குறள். அந்த கேணியும் எந்திர கிணறம் வந்து பெருங்கதை. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த 10 அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டினா ஔவையார். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் அப்படின்னா வந்து மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள். அந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றியவங்க அப்படின்னா வந்து முத்துலட்சுமி அம்மையார் வருவாங்க. அதை நிறைவேற துணை நின்றவர் அப்படின்னா வந்து மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள். இதில் நம்ம நல்ல வேளையாக வந்து முத்துலட்சுமி அவங்களோட பேர் வந்து கொடுக்கல, அம்மையார் பேர். அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து நீ அந்த கொஸ்டினை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். துணை நின்றவர் தான் வந்து மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள். குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர்கள் வந்து ஒருவர் யார் அப்படிங்கிறாங்க, டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் தான். குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர்களுள் ஒருவர் டாக்டர் முத்துலட்சுமி. தொடி இந்த சொல்லின் பொருள் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தொடி அப்படின்னா வந்து வளையல். தொடி என்பதன் பொருள் வந்து வளையல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 50 பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.